கிறிஸ்துவானவர் சிலுவையில 7 வார்த்தைகள் பேசினார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியல. முதல் 2 வார்த்தையை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். மன்னிப்பு முதலாவது வார்த்தை, ரட்சிப்பு 2வது வார்த்தை. நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்க. அதை தான் இந்த 2 வசனமும் விளக்குது. லூக்கா 23வது அதிகாரத்துல 34வது வசனம் மன்னிப்பை பத்தியும், அதே அதிகாரத்துல 43வது வசனம் ரட்சிப்பை பத்தியும் சொல்லி இருக்கிறது. முதலாவது மன்னிப்பை பத்தி சொல்லி இருக்குது. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு இயேசுவானவர் சிலுவையில முதலாவது வார்த்தையை எடுத்துரைக்கிறார்ல. நிஜமாவே இயேசுவை தெரியாம சிலுவையில அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. லிட்ரலாவே இயேசுவை பழி வாங்கணும் அப்படின்னு தான் சிலுவையில அரைஞ்சாங்க. இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்றது அதே 23வது அதிகாரத்துல முன்னாடி கொஞ்சம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பிலாத்துட்ட கொண்டு போறாங்க நியாயந்திருக்கப்படி. அவர் ஏரோதுட்ட அனுப்பி விடுறாரு. இவங்க 2 பேருமே ஆராய்ந்து பார்த்துட்டு திருப்பி பிலாத்து கிட்ட வரும்போது இவன் மரணத்துக்கு ஏதுவான தண்டனை எதுவும் செய்யல, அதனால இவன் தண்டிச்சு விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது வேண்டவே வேண்டாம், பரபாசை விடுவியும், இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி ஜனக்கூட்டங்கள் கூக்குரல் இடுறாங்க. வேற செய்யவே முடியாத பட்சத்துல நான் உங்க கையிலே ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து கை கழுவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. எபிரேய மொழியில பார்னா மகன், அப்பா, பாரபா, பரபா, இதுதாங்க எடுத்துரைக்கிறாங்க. அதாவது அப்பா குமாரன் அப்படிங்கிறதுக்கு. இங்க பரபாஸ் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொருள்படுறோம். அதாவது தண்டனைக்கு பாத்திரனா இருக்கிற நம்ம அந்த இடத்துல பரபாஸ் தான் தண்டிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. ஏசு விடுவிக்கப்பட வேண்டியவன். ஆனா அப்படியே ரெண்டுமே மாறுச்சுல. இதே தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. நம்ம தான் தண்டிக்கப்படணும். ஆனா நம்மளுக்காக இயேசுவானவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், நமக்கு மன்னிப்பை வழங்கி இருக்கிறார். சரி, 2வது வார்த்தை 43வது வசனத்துல இருக்கிறது. இயேசுவின் 2 பக்கமும் திருடர்கள் சிலுவையில அறையப்படுறாங்க. அதுல ஒரு திருடன் சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னு. அதுக்கு தேவன் மறு உத்தரவு, இன்றைக்கே நீ என்னோட பரதேசில இருப்பா அப்படின்னு. அதாவது ரட்சிப்பை தேவன் வழங்குறார். நம்ம இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கோம். மன்னிக்கப்பட்டது நிமித்தம் தேவனுடைய ரட்சிப்பை நம்ம அனுபவித்திருக்கிறோம். தேவன் சிலுவையில நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.